ஹே எவ்ரிவன், இன்றைக்கி ஆஃப்டர் கேர் பாம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கெரியர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் பிக்மெண்ட் கலர் ரெட்டு, அண்ட் தென் பர்பிள், அண்ட் தென் ஷியா பட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் தென் பீஸ் வேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டம்ளர் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கிளாஸ் பவுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த கெரியர் ஆயில் நான் போடுறேன். இது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், கெரியர் ஆயிலாக. அண்ட் தென் ஆலிவ் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது கோகோனட் ஆயில். ஸோ இதோட நம்ம நம்மளோட பீஸ் வேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ஷியா பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே. ஸோ இதுக்கப்புறம் பிக்மெண்ட்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கலர் பிக்மெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஒன்று பர்பிள் அண்ட் தென் ரெட் இருக்குது. ஸோ நான் எடுத்துக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிக்மெண்ட் ஆட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணணும். அதுவும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது ஃபுல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லாவே டார்க்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற குவான்டிட்டி பாருங்கள். எண்டு ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குது, என்ன கலரில் அந்த பாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு கொஞ்சமாக நான் ரெட் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம பாம் பண்ணுறதுக்கு டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணணும். ஸோ தட் ஒரு ஸ்டீல் பாத்திரமோ இல்லை கிளாஸ் பவுல்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி நிரப்பிட்டு அதை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடுக்கு வைக்கலாம். ஸோ இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம டம்ளரை வைக்கணும். டம்ளரில் இருக்கிற மிக்சர் நல்லா ஃபுல்லாமே இப்போ பீஸ் வேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டியாக இருந்ததில்ல, அது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஒரு அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி, ஆயிலோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அது பாயில் ஆகணும். அதே மாதிரி ஃப்ளேமும் மீடியமில் வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகி இருக்கும். ஸோ இதை நம்ம நம்மளோட கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது ஹாட்டாக இருக்கும் போதே ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைனா அது அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க இல்லையா, மெல்ட் பண்ணும்போது அந்த டம்ளர்லேயே கொஞ்சமாக திக்காகிடும். ஸோ இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே இது கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெல்ட் ஆன உடனே நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவ்வளோதான், நம்மளோட ஆஃப்டர் கேர் பாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுலேயும் ஒரு வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.